தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளில் லட்சக்கணக்கிலோ பல்லாயிரக்கணக்கிலோ தொண்டர்கள் கூடுவது புதிது கிடையாது. தமிழகத்தில் இன்று போல் பெரிய பாதுகாப்பு வழிமுறைகளோ நடைமுறைகளோ இல்லாத காலகட்டத்தில் கூட எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. 1969 அன்றைய முதல்வர் அண்ணா மறைந்த பிறகு இறுதி அஞ்சலி நிகழ்வில் சுமார் 1.5 கோடி பேர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. 1977 அதிமுக ஆட்சியை பிடித்த பிறகு சென்னை அண்ணா சாலையில் எம்ஜிஆர் மிகப்பெரிய மக்கள் திரள் கூட்டத்தில் பங்கேற்றது போன்றவை சில உதாரணங்கள். இதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் மிகப்பெரிய மாநாடுகள் கூட்டங்களை முன்னெடுத்துள்ளன. இந்தியாவில் கூட்ட நெரிசல் விபத்துகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. 2003 முதல் 2025 காலகட்டத்தில் மட்டும் 23 கூட்ட நெரிசல் விபத்துகள் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளன. இதில் கடந்த 3 ஆண்டுகளில் 11 கூட்ட நெரிசல் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக 2025 மட்டும் 6 கூட்ட நெரிசல் விபத்துகள் நடந்தேறியுள்ளன. 2025 அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தி இருப்பது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் விபத்து தான். இங்கு 41 அப்பாவி உயிர்கள் பறிபோயின. அரசியல் கட்சி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் ஆகியவற்றில் மட்டுமல்ல, பொதுவாக கூட்ட நெரிசல் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு திட்டவட்டமான கூட்ட மேலாண்மை விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். அரசியல் கட்சி நிகழ்வுகளில் திட்டமிட்ட எண்ணிக்கையை விட அதிக கூட்டம் குவிகிற போது திறமையான கூட்ட மேலாண்மை என்பது கூட்ட அமைப்பாளர்கள், அக்கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பையும் திட்டமிடலையும் பொறுத்தது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 10,000 பேர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றது திட்டமிடலில் ஏற்பட்ட தவறான முன்கணிப்பு. இதுபோன்று எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூட்டம் அதிகரிக்கும் போது திமிரும் மக்கள் கூட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முண்டியடிக்கும் போக்கும் விபத்துகளுக்கு வித்திடுகின்றன. அதே நேரத்தில் குறைத்து மதிப்பிடப்படும் எண்ணிக்கை, பாதுகாப்பு விதிமுறைகளை பலவீனமாக நடைமுறைப்படுத்துதல், போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது, அசம்பாவிதங்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லாதிருப்பது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், காவல்துறை, உள்ளூர் நிர்வாகத்தின் மோசமான ஒருங்கிணைப்பு போன்றவையும் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக இருக்கின்றன.